பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படி நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 62 அதிகாரம் 3 வசனம். நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவ பிள்ளைகளாகிய நம்மை இன்று அவருக்குள் எச்சரித்து உணர்த்துகிறார். தேவன் நம்முடைய தாசனாகிய தாவீதை கொண்டு ஒரு பிரதானமான காரியத்தை தேவ பிள்ளைகளாகி நமக்கு கற்றுத் தருகிறார். அதுதான் தேவ பிள்ளைகள் ஒருபோதும் ஒரு நாளும் பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது. அது யாராவது இருக்கலாம், தேவனை அறிந்தவர்களோ தேவனை அறியாதவர்களோ யாரா இருந்தாலும் நாம் இன்னொருவருக்கு தீங்கு செய்யக்கூடாது. ஒருவேளை அவங்க நமக்கு தீமை செஞ்சா கூட அதுக்கு பதிலா நம்ம தீமை செய்யக்கூடாது. தீமைக்கு தீமையை சரி கட்டக்கூடாது. தீமைக்கு நன்மையை தான் தேவ பிள்ளைகளாகி நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. இந்த இடத்துல இதை ஒரு எச்சரிப்பின் சத்தமாக தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்கு தீமை செய்கிறவர்களா இருந்தாலும், நமக்கு விரோதமாய் பேசினாலும், பொய்யான காரியங்களை பிணைத்தாலும், தீமை செய்தாலும் வேதம் நமக்கு காண்பித்து தருகிற ஒரு சத்தியம் தான் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. தீமைக்கும் தீமை செய்யக்கூடாது. நமக்கு தீமை செய்யாமல் இருக்கிற மற்ற ஜனங்களுக்கும் பொறாமையினாலே தீமை செய்யக்கூடாது. அப்படி தீமை செய்கிறவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு தீமை செய்யும் பொழுது அதை தேவன் பார்க்கிறார். ஒருவேளை உலகத்துல அதை யாருமே பார்க்கலனாலும், உலக பிரகாரமா பார்க்கும் பொழுது அது நியாயமானது போல இருந்தாலும், எல்லாவற்றையும் நியாயத்தை கொண்டு வருகிற நீதியும் நியாயமும் தன்னுடைய சிங்காசனத்தின் ஆதாரமாய் வைத்திருக்கிற நீதியுள்ள நியாயாதிபதி பரலோகத்தில் இருக்கிறார். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த ஒரு நடுக்கம் தேவர்களாக நமக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். இன்னொருத்தங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, இன்னொருத்தங்களுக்கு விரோதமா தீமையா பேசக்கூடாது. அப்படி செய்கிறவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட பொல்லாத ஒரு முடிவுக்கு தேவன் நம்மை ஒப்பு கொடுக்க மனதில்லாமல் தான் நம்மோடு கூட அவர் எச்சரித்து பேசிக் கொண்டிருக்கிறார். தீமைக்கு தீமை செய்யாது, இன்னொரு மனுஷனுக்கு தீங்கு செய்யாது. தேவர்களாகி நாம் இந்த காரியத்தை நன்றாக அறிந்திருக்கிறவர்கள். தேவர்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தீமை செய்கிறவர்களா இருந்தாலும் நம்ம யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. அப்படி நமக்கு தீமை செய்கிறவர்களா இருந்தாலும், நமக்கு விரோதமாய் அநியாயமான கிரியைகளை நடப்பிக்கிறவர்களா இருந்தாலும், தேவர்களாகி நாம் செய்ய வேண்டிய காரியம் அவர்களுக்காக ஜெபிக்கணும். உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும், உங்களுக்கு விரோதமாய் கிரியைகளை நடப்பிக்கிறவர்களுக்காகவும், உங்களை சபிக்கிறவர்களுக்காகவும் நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ஜெபிக்கணும் தான் வேதம் சொல்கிறது. உங்களை சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிங்கள். இதுதான் வேதம் நமக்கு காண்பித்து தருகிற சத்தியம். இப்படிப்பட்ட பாதையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற வேண்டும் என்றுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறோம். தன்னை சிலுவையில் அறைந்து தனக்கு முன்பாக நின்று தன்னை பரியாசம் பண்ணினவர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபம் என்ன தெரியுமா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நெல்லாட்டமாய் வேதத்தில் காண்பிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் யோசேப்பு. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு தீமை செய்த சகோதரர்களுக்கும், தனக்கு தீமை செய்த போத்திபாரின் மனைவிக்கும் யோசேப்பு என்ன பண்ணல? தான் தேவனால் உயர்த்தப்பட்ட பிற்பாடு, எல்லா அதிகாரமும் தன்னுடைய கரத்தில் வந்த பிற்பாடு யோசேப்பு தீமை செய்யல. அதனால்தான் யோசேப்பு கிறிஸ்துவுக்கு நிழலாய் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இப்படி வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களும் நம்ம மீட்கும்படியாக நமக்காக அருளப்பட்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் யாருக்கும் தீமை செய்கிறவர்களாய் தங்களுடைய வாழ்க்கையில அவங்க கிரியை செய்யவே இல்லை. இப்ப நம்மள என்ன பண்ணணும்? யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறவர்களா, அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அவங்களை ஆசீர்வதிக்கணும். அப்படி நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற நற்கிரியை ஒரு நாள் அவர்களும் ரட்சிக்கப்படும்படியார் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் பட்சத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இதை உணர்ந்தவர்களாய் நம்ம யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. தீமை செய்கிறவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள். ஒரு நாள் தீமை செய்கிற பொல்லாத பிசாசு நரகத்திலே தள்ளப்பட்டு அது அழிக்கப்படும். அப்பொழுது அவனுடைய கிரியைகள் யார்கிட்டதான் வெளிப்பட்டதோ அவர்களும் நரகத்தை தள்ளப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கேடுள்ள நிலை நமக்கு வரக்கூடாதுன்னா நாம் தீமை செய்யக்கூடாது. நமக்கு தீமை செய்கிறவர்களும் ரட்சிக்கப்படும்படியா தேவ பிள்ளைகளாகிய நாம் முழு இதயத்தோடு அவர்களுக்காக ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட நற்கிரியைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தினோமே ஆனால் நாம் கிறிஸ்துவின் சாயலை உடைய தேவ பிள்ளைகளால் நாம் வாழ்கிறோம் என்ற அர்த்தம்.
அப்படி கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிற தேவ பிள்ளைகளை இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி இம்மையில நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி நம்மை நம்முடைய தேவன் மகிமைப்படுவதும் மறுமையிலே சர்வ வல்லமுள்ள தேவனோடு கூட நித்தியமாய் வாழவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதே விஷயம். தேவர்களாகி நாம் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுத்தி வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாம் பிரயாசப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்